எஸ், நீங்க தான் லத்திகாவா? ஆமா, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன். ப்ளீஸ் உள்ள வாங்க. ப்ளீஸ் உட்காருங்க. இதை நீங்க குடிச்சிட்டுருங்க, நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். Thank you for the great coffee. இட்ஸ் ஓகே. சொல்லுங்கண்ணா. எங்கம்மா இருக்கு லத்திகா? இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான மீட்டிங் விஷயமா காயத்ரின்னு ஒருத்தவங்கள மீட் பண்ண போறேன்னு சொன்னேன்லண்ணா. ஆமா, அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா சொல்றேன். எங்க இருக்கு அவங்க வீடு? நம்ம சூரிய மஹால் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தெரு. நம்பர் என்ன? எதுக்கு நம்பர்லாம் கேக்குறேன்? சொல்லு முதல்ல. 13 கீழ 2. ஏன்னா எவ்வளவு நேரம் அங்க இருப்ப? தெரியல. ஒரு அரை மணி நேரம் இருப்பியா? எதுக்குன்னு சொல்லுண்ணா. நீ அங்கேயே இரு, நான் வரேன். நீ இங்க வரியா? ஆமா. எதுக்குன்னு சொல்லுண்ணா. ஒரே டென்ஷனா இருக்குல்ல. வந்து சொல்ல மாட்டேனாமா, நீ அங்க இரு, நான் வரேன். ஐயோ, அண்ணன் எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா என்ன பார்க்க வராருன்னு தெரியலையே. ஹாய் பேப். என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை மீட் பண்ண தான் புறப்பட்டுட்டு இருக்கேன். 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். நான் இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணேன் தெரியுமா? சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். நீ இப்போ புறப்படாத. ஐயோ, ஏன்? இன்னைக்கு நம்ம சினிமா ப்ரோக்ராம் கேன்சல். என்ன திடீர்னு இவ்வளவு பெரிய சேஞ்ச் லத்திகா? 2 விஷயம். ஒன்னு, நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அட்ரஸ் கண்டுபிடிச்சு இங்க வந்து சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓகே. செகண்ட் பாயிண்ட், எங்க அண்ணன் இப்ப ஃபோன் பண்ணாரு. ஏதோ முக்கியமான விஷயமா என்ன மீட் பண்றதுக்காக நான் இப்போ இருக்கிற இடத்துக்கே வராராம். இட்ஸ் a valid point. சோ என் ப்ரோக்ராம் என்னங்கிறது அண்ணன் வந்து போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படின்னா இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் கோவிந்தா. எஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இஷ்டம் இல்ல. சோ நான் ஃப்ரீ ஆனதும் பவித்ரா ஃப்ரூட் பாயிண்ட் கிட்ட மீட் பண்றோம். ஒரு ஜூஸ் அடிப்போம். ஓகே? ஓகே. ஓகே தான். சாரி. இட்ஸ் ஓகே. நானும் உங்க வயசெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். எனக்கு உங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ. நோ மென்ஷன். ஆமா, உங்க அண்ணா உங்களை தேடி இங்க வராருன்னு சொன்னீங்களே, அது உண்மையா? ஆமா, அவர் இங்க வர்றதுனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா கேட்டுக்கிட்டேன். சரி, நீங்க வந்த விஷயத்தை எனக்கு சொல்லவே இல்லையே. ஐயோ, அத மறந்துட்டேன். 1 செகண்ட். இந்த போட்டோ 1 செகண்ட் பாருங்க. யார் இது? இவங்க பேர் பிரமிளா, ஹவுஸ் வைஃப். ரொம்ப அழகா இருப்பாங்க. அது பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கு இவங்க என்ன வேணும்? ஃப்ரெண்ட், ஒலிகள். ஆபீஸ்ல என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணலையா? இல்ல, போன மாசம் 6ஆம் தேதியில இருந்து இவங்க காணாம போயிட்டாங்க. அப்படியா? ஆமா, ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க யாரோ வந்திருக்காங்கன்னு வெளியில கிளம்பி போனாங்க. போனவங்க திரும்பி ஆபீஸ்க்கு வரவே இல்லை. அப்படி எப்படி வராம போவாங்க? வரலங்க, நிஜமாவே. அவங்க ஹேண்ட்பேக், டிஃபன் பாக்ஸ் எல்லாமே ஆபீஸ் முடிகிற வரைக்கும் டேபிள் மேலே தாங்க இருந்தது. ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஆன் ஆகவே இல்லை. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அதெல்லாம் ஆல்ரெடி அவங்க வீட்டுக்காரே கொடுத்துட்டாரு. போலீஸும் வந்து விசாரிச்சாங்க. ஆனா உபயோகமா ஒரு தகவல் கூட கொடுக்கல. ஐயோ பாவம், திரும்பி வரவே இல்லையா? இது வரைக்கும் அவங்க வேற அபவுட்ஸே தெரியல. அங்கங்க இந்த மாதிரி நிறைய பேர் காணா போறாங்கன்னு பேப்பர்ல படிக்கிறோம். ஆனா இப்பதான் நேரடியா கேள்விப்படுறேன். ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க அவங்கள எங்கேயாவது பாத்திருக்கீங்களா காயத்ரி? நான் ஏன் பார்க்க போறேன்? இந்த மாதிரி ஒரு பதில தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். புரியல நீங்க சொல்றது. நான் உங்களை சந்திச்சு 5 நிமிஷம் பேச முடியுமான்னு கேட்டேன்ல. ஆமா, அது இந்த பிரமிளாவை பத்தி பேசுறதுக்காக தான். இந்த பிரமிளா பத்தி என்கிட்ட பேச என்ன இருக்கு? அவ கடைசியா உங்களை பார்க்க தான் வந்தா. என்ன சொல்ற? உண்மையதான் சொல்றேன்.
யாரோட நம்பர்னு தெரியுதா? இது என்னோட நம்பர் தான். பிரமிளா ஆபீஸ்ல என் பக்கத்து சீட்ல இருக்கிறவ. எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவா. அதே மாதிரி தான் அன்னைக்கும் என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனா. ஆனா எவ்வளவு யோசிச்சாலும் அவ என்ன சொன்னான்னு எனக்கு ஞாபகம் வரவே மாட்டேங்குது. போலீஸ் கிட்ட சொன்னா எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு விசாரணையில அந்த விஷயத்த நான் மறைச்சிட்டேன். டாக்டர் கிட்ட போய் நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடிக்கடி மறந்துடுறேன்னு சொன்னேன். அவங்க நிறைய டெஸ்ட் பண்ணாங்க. எனக்கு அல்சைமர்னு மறதி நோய் வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த 15 நாளா அந்த நோய்க்கு டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. பிரமிளா போகும்போது உங்களை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு போனது என்னன்னு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. என்ன சொல்லிட்டு போனா? காயத்ரின் மாடல் ஒருத்தி எனக்காக கீழே வெயிட் பண்றா. நான் போய் அவளை மீட் பண்ணிட்டு வரேன். என் போன்ல சார்ஜ் இல்ல. அவன் நம்பர் 9600140508. அதுல இருப்பேன் நானு சொல்லிட்டு தான் போனான். அப்ப நான் இந்த புக்கை படிச்சிட்டு இருந்தேன். உடனே இந்த நம்பரை அதுல எழுதி வச்சேன். ஞாபகம் வந்துச்சு. உடனே அந்த புக்கை தேடினேன். கிடைச்சிருச்சு. நம்பர் இருந்தது. அதை வச்சு அட்ரஸை கண்டுபிடிச்சேன். உங்ககிட்ட பேசினேன். வர சொன்னீங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, தலைவலி. டேப்லெட் கொடுக்கவா? வேணாம், என்கிட்டயே மெடிசன் இருக்கு. என்னோட ஃபோன் கொடுக்க முடியுமா? எனக்கு ஃபோன் வரும். இந்தாங்க. எஸ் காயத்ரி. அந்த பொண்ணு பிரமிளாவை நாம தான் கிட்னாப் பண்ணோன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தி வந்திருக்கா. அப்படியா? வாட்? அவளையும் தூக்கிடு சொல்றேன். அவளுக்கு அல்சைமர் நோய் இருக்கிறதுனால அவ எங்க இருக்கா என்ன பண்றான்னு அப்பப்ப அவ ஆட்களுக்கு அப்டேட் பண்ணி தொலைச்சிட்டு இருக்கா. அவளை அப்படியெல்லாம் தூக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? அவ இப்போ உன் வீட்ல இருக்கிற விஷயத்த வெளியில எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்பாங்கறியா? என் எதிரில தான் அண்ணனுக்கும் லவ்வருக்கும் சொன்னான்ற. சரி, அவகிட்ட உன் தேவை என்னன்னு கேளு. ஓகே. பணத்தால மூட முடிஞ்சா மூடு, இல்லனா வர்றது வரட்டும்னு மண்டை போட்டு உடைச்சிரு. நான் வந்து பாத்துக்கிறேன். புரியுதா? புரியுது. மொத்தத்துல அவ வெளியில போய் இந்த விஷயத்தை பத்தி வாயவே திறக்க கூடாது. ஓகே? ஓகே. தலைவலி நின்னுடுச்சு போல இருக்கு. இல்ல, கொஞ்சம் இருக்குது. அது அடிக்கடி வர்றதுதான். உனக்கு என்ன வேணும் அத சொல்லு. எனக்கு பிரமிளாவை எதுக்காக கடத்துனீங்கன்னு தெரியணும். இங்க பாரு, இதெல்லாம் பெரிய இடத்து பிரச்சனை. உனக்கு தேவை எவ்வளோன்னு சொல்லு, வாங்கிட்டு போ. பணம் கொடுக்குறீங்களா? ஆமா. எவ்வளவு வேணும் உனக்கு? நீங்க எவ்வளவு பிளான் பண்றீங்கன்னு சொல்லுங்க. 5 லட்சம் ஓகேயா? என்னாச்சு? ஏன் கையெழுத்தால நான் நோட் பண்ணி இருக்கிறேன். இந்த போன் நம்பர் புக்க வேணும்னா 5 லட்சம் கொடுத்தா கொடுத்துடுறேன். ஆனா இந்த போன் ஆடியோவை சத்தியமா என்னால தர முடியாது. போன் ஆடியோ என்ன? இப்ப நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தோம்ல, அது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு.
ஆதாரத்தை 5 லட்சத்துக்கு என்னால தரவே முடியாது. எவ்வளவு வேணும்? 5 கோடி. 5 கோடி கொடுத்தா நான் இதை கொடுத்துடுறேன். லத்திகா அண்ணா லத்திகா இதோ வந்துட்டேனா. அதுவும் டீல் ஓகேனா ஸ்ட்ரெயிட் பார்ட்டிக்கிட்ட தான் பேசுவேன், வாங்குவேன். இஷ்டம்னா என் நம்பர் கால் பண்ணுங்க. அது வரைக்கும் எல்லாமே பக்காவா என்கிட்ட தான் இருக்கு. என்னதுமா? அது ஒண்ணும் இல்லைண்ணா, ரிஹர்சல் பிளே. ஓ போலாமா? போலாமே. ஓகே காயத்ரி, பாய். அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறேன், போட்டோ எடு. சரிங்க மேடம். நேரா இந்த பக்கம் ஒன்று எடு. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ சார், எம்எல்ஏ சார். அப்படிலாம் இல்லை சார், நான் மாதர் சங்க தலைவியா 13 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கேன் சார். என் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க சார். எந்த பொம்பளை எந்த நேரத்துல எப்படி ரியாக்ட் ஆவாங்கன்னு யூகிச்சு சொல்லுவேன் சார். அநியாயம் நடந்த பொண்ணுக்கு அல்வா கொடுக்கறது தப்பு தலைவா. காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்து கம்யூனிட்டி ஓட்ட காப்பாத்திக்கிங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வச்சிடுறேன் சாமி. அம்மா பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். அம்மா ஆ? வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் அஞ்சல. தம்பி இந்த கொடைப்பிடி, உள்ள போய் எல்லா ரூமையும் போட்டோ எடுத்துட்டு வா. ஓகே மேடம். அம்மா சொல்லி அனுப்பியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனேம்மா. அப்படி நீ வந்தா போலீஸ்காரங்களுக்கு உன் நிலைமை புரிய மாட்டேங்குதம்மா. நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு தான் உன் வீட்டை 4 போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல போடலான்னு இருக்கேன். அதெல்லாம் எதுக்குங்கம்மா? அப்பவாவது அவனுங்களுக்கு நீ பரம ஏழைங்கிறது புரியட்டும். இப்ப நான் எதுக்கு உன் வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா? தெரியலையேம்மா. செத்து போன உன் பொண்ணு கேஸ்ல நியாயம் கேட்டு கமிஷனர் கிட்ட போனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் பொண்ணு அந்த கம்பெனி எம்டியோட கீப்புன்னு சொல்றாரு. ஐயோ ஐயோ கடவுளே, என்ன சொல்றது நான்? அப்படி ஒரு ஈன பழப்பு பாக்குற அளவுக்கு கேவலமான ஒரு பொண்ணை நான் வளர்க்கலம்மா. ஐயோ, உன்னை பத்தி தெரியாதா எனக்கு? நான் என் புருஷன் செத்து போனதுல இருந்து 10 வீட்டுல பாத்திரம் தேய்ச்சுதான் என் பொண்ணை படிக்க வச்சேன். ஐயோ, அதுவும் எனக்கு தெரியும் அஞ்சல. ஆனா உன்ன மாதிரி உன் பொண்ணு இல்லன்னு பேசுறவங்கள என்ன பண்ண முடியும் சொல்லு? செத்து போன என் குழந்தை மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்துறவங்கள நான் என்ன சொல்றதுமா? அவங்க அவங்கள காப்பாத்திக்க அடுத்தவங்க மேல பழி போடுறது இந்த அவசர உலகத்துல சாதாரணமான ஒரு விஷயம் அஞ்சல. என்னம்மா நீங்களே இப்படி சொல்றீங்க? ஐயோ ஆமா, இதெல்லாம் எதிர்த்து போராடிதான் நாம ஜெயிக்கணும். போட்டோவெல்லாம் எடுத்துட்டேன், கிளம்பவா? டேய், அவங்கிட்ட செக் வாங்கணும்டா, மறந்துட்டியா? போ, இன்னொரு வாட்டியெல்லாம் இங்க வர முடியாது. போய் செக் வாங்கிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். சரிங்கம்மா. போ அஞ்சல, இங்க வா. என்னம்மா? நாம பெரிய இடத்துல மோத போறோம். தைரியமா அந்த எம்டி கிட்ட பேசலாமா? தப்பாயிடாத. நான் எந்த கோவில்ல வேணாலும் கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்றேம்மா. என் பொண்ணு சாவுக்கு காரணம் மட்டும் கண்டிப்பா அவ கம்பெனி எம்டி தாம்மா. அப்படி நீ சொல்ற, எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்? என் பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாம்மா. என்ன சொன்னா? எங்க கம்பெனில ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்குது, நான் வேலையை விட்டுற போறேன்னு சொன்னா. அப்பவே சரின்னு சொல்லி வேலையை விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன பண்றது, என் புத்திக்கு உரைக்கல. இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதுமோ. என் குழந்தைய பறி கொடுத்துட்டு உன் பொண்ணு வீட்டுல வச்சு செத்துட்டா. அதனால அந்த எம்டியை எதுவும் பண்ண முடியல. இதுவே ஆபீஸ்ல செத்துந்தானா அவனை ஒரு வழி பண்ணிடுவேன். அங்கிருந்து வரும்போதே என் பொண்ணுக்கு ஏதோ கொடுத்துட்டாங்கம்மா. என்ன சொல்ற? ஆமாம்மா, வந்ததும்
எனக்கும் எங்க எம்டிக்கும் சண்டை ஆயிடுச்சுமான்னு சொன்னா. என்ன ஏதாவது பண்ணிடுவாங்கம்மான்னா. என்ன சண்டைன்னு கேட்கலையா? கேட்டேன். அது ஏதோ ரசாயனத்தோட பேரை சொன்னா. அதுக்காக தான் சண்டைன்னா. ரசாயனமா? என்ன ரசாயனம்? அது தெரியல. ரசாயனத்தோட பேரை சொன்னாலா? இல்ல, ஆனா அதுக்காக தான் சண்டேன்னு சொன்னா. அடுத்த நாள் ஜுரம் வந்துருச்சு. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுனேன். தீவிரமான ஜுரம் நாங்க, மஞ்சக்காமலை நாங்க, உயிர் பழைக்கிறதே கஷ்டம்னு சொன்னாங்க. 1 மணி நேரத்துக்குள்ள என் குழந்தை என்ன விட்டுட்டு போயிட்டா. 20 வயசு பொண்ண ஒரே நல்ல நான் மண்ணுக்கு கொடுத்துட்டேன். நீ இப்படி சொல்ற, ஆனா உன் பொண்ணு வேலை பார்த்த ஆபீஸ்ல வேற மாதிரி சொல்றாங்களே. என்ன சொல்றாங்க? உன் பொண்ணு அவங்க எம்டிய ஒன் சைடா லவ் பண்றாளாம். சிவா, அதெல்லாம் பொய்யுமா? முழுசா கேளு. சொல்லுங்கம்மா. அந்த எம்டி நான் ஏற்கனவே கல்யாணமானவன்னு சொல்லி உன் பொண்ணை அவாய்ட் பண்ணியிருக்கானா. அதுக்கு இவ பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலாம். கடவுளே கடவுளே, அபாண்டமான பொய்யுமா? அவ குழந்தை மனசு உள்ளவம்மா. அவளுக்கு அப்படியெல்லாம் பேச தெரியாதுமா. இரு, முழுசா கேளு. சொல்லுங்கம்மா. விஷயம் ஒரு நாள் எம்டி பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. கேவலமா கேள்வி கேட்டிருக்கா உன் பொண்ண. அதுக்கு ஏதோ குடிச்சிட்டு செத்துருவேன்னு கூட வேலை செய்யறவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறதாக சொல்றாங்க. இப்படி எல்லாம் யாருமா கட்டுக்கதை கட்டுறது? போலீஸ் விசாரிச்சதுல உன் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதாவும் அதுக்கான காரணம் இதுன்னு தான் சொல்றாங்க. உண்மையா சொன்னா யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே. கடவுளே கடவுளே. நீ எப்படி கதறி கதறி அழுதாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல அஞ்சல. எல்லாரும் பொய்ய உண்மைங்கிறாங்களேம்மா. பொய் பெரிய ஆயுதம் இல்லையா அஞ்சல? உலகம் மாறிடுச்சு, அது எல்லாத்தையும் ஜெயிச்சிடும். என்னதாம்மா பண்றது இப்போ? நம்ம பல்ல குத்தி நாமே மோந்து மோந்து பார்த்து வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால நீ தப்பா நினைக்க மாட்டேன்னா உனக்கு ஒரு யோசனை சொல்றேன். என்ன யோசனை? என்கிட்ட வேலை பார்த்த பொண்ணு நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டா. தன்னால முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை அவளுக்கு டொனேட் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்லி அவ எம்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்பியிருக்கான். அதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்றேன். அந்த துஷ்டங்கிட்ட பணம் வாங்கினா அவ சொன்னத நாம ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுமேமா. நாய் வித்த காசு குறைக்காது அஞ்சல. எனக்கு புரியலம்மா. எப்படியும் போனவன் பொண்ணு திரும்பி வரப்போறதில்ல. காசை வாங்கிட்டு அவ பேர்ல நல்ல காரியம் பண்ணலான்னு சொல்றேன். கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா தான் வரும். ஹலோ, இதோ வந்துட்டேன், ஒரு நிமிஷம். ஹலோ சார், சொல்லுங்க. என்னாச்சு போன காரியம்? காயா பழமா? நாம கைய வச்சு காரியம் எப்ப கெட்டிருக்குது? பழம்தான் சார். வெரி குட். என்ன பேசிருக்கீங்க ஃபைனலா? அவகிட்ட நிறைய பேசினேன், அதை விடுங்க. கிளைமேக்ஸ் என்னன்னா, அவ உங்ககிட்ட காம்பன்சேட் வாங்கிடுவா. கோர்ட்ல இருந்து கேஸ் வித்ராயிடுமா? அவ விலகிட்டா கேஸ் புட்டுக்கும் தானே. சூப்பர். அடுத்ததா எனக்கு இன்னொரு சிக்கலும் இருக்கு, அதையும் கிளியர் பண்ணணும். என்னது? அந்த பிரமிளாவை நாம யூஸ் பண்ணிட்டோமா? ஆமா. செத்துட்டாளா உயிரோட இருக்காளா? செத்துட்டான். சரி, வந்தவ பேர் என்ன? லத்திகாவா? அவ காயத்ரிக்கு போன் பண்ணி பேசின மொபைல் நம்பரை சொல்லுங்க. வண்டி இல்ல, இதுதான் சரியான டைம். ஹாய் பேப். பேபா,
சந்தோஷத்துல இருக்கும்போது நான் உன்னை அப்படிதான் கூப்பிடுவேன்னு உனக்கு தெரியாதா? தெரியாத மாதிரி நடிக்கிற. அதை விட நேத்து ஜூஸ் பாயிண்ட்டுக்கு வர்றேன்னு சொன்னேன்ல, வரவே இல்லை. ஒரு ஃபோன் இல்லை. வாட் ஹேப்பன்டியா? நான் ஏன் ஜூஸ் பாயிண்ட்க்கு வரணும்? முதல்ல நீங்க யாரு? ஹலோ, யாருங்க நீங்க? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, ஹாய் பேபன் நீங்க யாருன்னு கேட்டா இப்படி உட்காந்துட்டீங்க. ஒரு வாட்டி 2 வாட்டின்னா பரவாயில்ல, அப்பப்ப நான் யாருன்னு உனக்கு ரிமைண்ட் பண்ண வேண்டியிருக்கு லத்திகா. ஹலோ மிஸ்டர், என் பேரு சொல்லி கூப்பிடுறீங்க, எனக்கு நீங்க யாரு? 1 மினிட் ப்ளீஸ் சிட் டவுன். ஓ, உட்கார மாட்டீங்களா? சரி விடுங்க. நீங்க எனக்கு யாருன்னு நானே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய துர்பாக்கிய நிலைமையில நான் இருக்கேன். பாருங்க. நம்ம 2 பேரும் யாருன்னு புரியுதா? இன்னும் நம்பிக்கை வரலையா? அடுத்த போட்டோவை திருப்பி பாரு. என் பேரு பத்ரி. நம்ம 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். எனக்கு எப்படி இந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆகல? உட்காரு, சொல்றேன். உனக்கு அல்சிமர்ன்ற நோய் ரீசெண்டா வந்திருக்கு லத்திகா. அல்சைமர் நோய்னா? ஆமா, அது ஒரு விதமான மறதி நோய். மறதி நோயா? ஆமா, அந்த நோய் தாக்குனவங்களுக்கு உடம்புல பெருசா எந்த மாற்றமும் தெரியாது. ஆனா டக்குன்னு சில விஷயங்கள் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி மைண்ட்ல இருந்து எரேஸ் ஆயிடும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ என் லவர்னும் போது இது கூட நான் விசாரிக்க மாட்டேனா? நான் பார்ட் டைமா எங்க வேலை செய்யறேன்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு எப்படிங்க தெரியும்? அதானே, எல்லாத்தையும் மறக்கும் போது அதை மட்டும் எப்படி ஞாபகம் வச்சிருப்பேன்? நான் சென்ட்ரல் டயக்னோசிஸ் இன்ஸ்டிடியூட்ல லேப் டெக்னீஷியனோட சப்ஸ்டிடியூட்டா இருக்கேன். உனக்கு இந்த நோய் வந்ததும் அதை பக்காவா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ள ஏன் எந்திரிச்சிட்ட? என்ன யோசிக்கிற? என்னோட நோய் விஷயம் எனக்கு புதுசா இருக்கு. உனக்கு இந்த நோய் விஷயம் புதுசு இல்ல லத்திகா. புரியல. அப்படின்னா? உனக்கு அல்சைமர்ன்ற நோய் இருக்க விஷயம் டாக்டர் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீ தான் அந்த நோய் விஷயத்தையே எனக்கு சொன்ன. அப்படியா? ஆமா, நீ சொல்லிதான் நான் இந்த போட்டோஸ் ஐடியாவே ரெடி பண்ணி வச்சேன். நான் என்ன சொன்னேன்? நான் அப்பப்ப பழைய விஷயங்களை மறந்துடுவேன்னு டாக்டர் சொல்றாரு. ஒருவேளை நான் உன்னை காதலிக்கிற விஷயத்த மறந்துட்டேன்னா கூட நீ எனக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரத்தை காமின்னு சொன்ன. என் காதலை காப்பாத்திக்க இதோட 3 வாட்டி போட்டோ காமிச்சிட்டேன். உங்க அண்ணன் வந்துட்டாரு, நான் கிளம்புறேன். அவருக்கு நம்ம 2 பேரும் லவ் பண்ற விஷயம் சுத்தமா தெரியாது. உன் போன்ல என் பேரை பாண்டுன்னு சேவ் பண்ணி வச்சிருக்க. எப்பவுமே நீ தான் என்ன டைம் பார்த்து கூப்பிடுவ. நான் உன்னை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதே தான் இப்பவும் மெயின்டைன் பண்றோம். ஓகேயா? ஓகே. ஓகே, பாய். பாய். என்னம்மா, எங்க இருந்த நீ? மேல இருந்தேன். மேல இருந்தியா? காலையில இருந்து ஆளையே காணோம். படிச்சிட்டு இருந்தேன். படிச்சிட்டு இருந்தியா? ஆமா. என்ன படிச்சிட்டு இருந்த? இந்த புக்கை படிச்சிட்டு இருந்தேன். நீ படிச்சு முடிச்சு இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கம்மா. இப்ப போய் +2 புக்கை படிக்கிற? வேலைக்கு போறேனா? ஆமா, கெமிக்கல் ஆபீஸ்ல வேலையில இருந்த நீ ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்ட. உனக்கு மறதி நோய் வந்துருச்சுன்னு தெரிஞ்சு வீட்டில் வச்சு உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கும் தெரியும். ஞாபகம் வருதா? இல்ல. நான் யாருன்னு உனக்கு புரியுதா?
அண்ணன் நான் உன்னோட அண்ணன் உனக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா உன்னோட பிரசன்ட் சிச்சுவேஷன் உனக்கு புரியலையா? என்னம்மா ஏன் கண்கலங்குற? எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. பட் அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியலண்ணா. அதெல்லாம் பயப்படாத. உன்னை கைடு பண்றதுக்கு இந்த அண்ணன் இருக்கான். டோன்ட் வரி. தேங்க்யூண்ணா. ஆனா நீ ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணக்கூடாது. என்னது? உனக்கு திடீர்னு எப்படி பிரசன்ட்ல சில விஷயங்கள் மறந்துடுதோ அதே மாதிரி டக்குன்னு பாசிட்டிவ் விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துடுது. அதுக்கு அப்படி பாசிட்டிவ் விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும்போது என்கிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிடுற. அப்படி ஏதாவது பண்ணிட்டேனா? ஆமா, உன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு காயத்ரின்னு ஒருத்தி வீட்டுக்கு போகணும்னு சொன்ன நீ நான் வர்றதுக்குள்ள கிளம்பியே போயிட்ட. நான் ஃபோன் பண்ணி நேரடியாக வந்து உன்னை கூட்டிட்டு வந்தேன். அங்க எதுக்கு நான் போனேன்? யாருக்கு தெரியும்? அங்கே ஏதோ ரிஹர்சல்னு பிளேன்னு சொன்னேன். வெளியே வந்ததும் மயங்கி விழுந்துட்டேன். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன், பழச மறந்துட்டேன். நான் இனிமே தான் அங்கே போய் விசாரிக்கணும். உன் செல்ஃபோன் தான் அடிக்குது, எடுத்து யாருன்னு கேளு. ஸ்பீக்கர் போன ஆன் பண்ண. ஹலோ, பேசுறது யாரு? லத்திகாவா? ஆமா. நான் யாரா இருக்கும்னு தெரிஞ்சுக்க முடியுதா? கேக்குறேன்ல. தெரியல, யார் நீங்க? பிரமிளாவை பத்தி ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்த நீ நிறுத்தல, உனக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும். நான் யாருன்னு உனக்கு காட்டிட்டேன் வை, நீ தாங்க மாட்ட. பிரமிளா மேட்ர இதோட நீ விட்டுடணும், புரியுதா? புரிஞ்சு ஹலோ நடந்து. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, யாருன்னு சொல்லுங்க. சே, யாருமா அது இப்படி மிரட்டுறாங்க? தெரியலையே. பிரமிளா யாரு? தெரியலையே. பிரமிளா? எனக்கு எந்த பிரமிளாவும் ஞாபகத்துக்கு வரலையே. உங்க பேர்ல 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கேன். இந்த பாஸ்புக்கையும் செக் புக்கையும் வாங்கிக்கோங்க. இந்த பணத்துல இருந்து வர வட்டி உங்க மகளோட வருமானம் மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்கிக்க அஞ்சல, வாங்கிக்க. அவ்வளோ சொல்றாருல்ல. இந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்க எனக்கு எந்த உதவியும் செய்ய தேவையில்லை. இது உங்க மகளோட குட்வில் பணம். இந்த பணத்தை நான் வாங்குறதுனால கோர்ட்ல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டெல்லாம் கூடாது. மிரட்டுறதா? நான் ஏன் மிரட்டணும்? எனக்கு மடியில கனம் இல்லை, வழியில எதுக்கு பயம்? யூ கேரி ஆன். கோர்ட்ல அவர் மேல போட்டிருக்க கேஸுக்கும் அவர் கொடுக்கிற பணத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறார். இந்த பணத்தை வச்சு நீ கேஸை கூட நடத்திக்கேன்னு சொல்றாரு. வாங்கிக்க அஞ்சல. தேங்க்யூ. மேடம், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா இதை வாங்கிக்கோங்க. ஐயோ, எனக்கு எதுக்கு சார்? இத்தனை நாளா எங்க கம்பெனி சார்பா இவங்களை கன்வின்ஸ் பண்ண உங்க வேலையை விட்டு அலைஞ்சிருக்கீங்க. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. சாரிங்க, மக்களுக்காக சேவை செய்யறதே மகேசனுக்கு சேவை செய்யறதா நினைக்கிற மனப்பான்மை உள்ளவனா. அதுக்கெல்லாம் கூலி வாங்கிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை சார். அம்மாவுக்கு எங்க ஏரியாவில் இருக்கிற நல்ல பேரால தான் நான் இத வாங்கிக்கிறேன். இல்லைன்னா என் பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசுற உங்ககிட்ட இருந்து சல்லி பைசா கூட வாங்கியிருக்க மாட்டேன்னா. ஏ அஞ்சல, சும்மா இருக்க மாட்டியா? சார் சார், அவ பொண்ணு இழந்த வருத்தத்துல அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா சார். மற்றபடி மனசுல எதுவும் இல்லை சார். முதல்ல அவங்க அழுகையை நிப்பாட்ட சொல்லுங்க. அஞ்சல, இவர் என்னமோ சொல்ல வராரு, என்னன்னு கேப்போம். அழுகிறத நிறுத்து. உங்க பொண்ணை பத்தி நான் தப்பா பேசினேன்னு நீங்க வருத்தப்படுறது தப்பு மேடம். நான் அப்படிலாம் ஒரு காலமும் பேசுறவன் இல்ல. உண்மையை சொல்லணும்னா உங்க பொண்ணு she is a man of gem. அஞ்சல,
உன் பொண்ணை பத்தி இவர் பேசுறது புரியுதா? உன் பொண்ணு 10 மாசம் தங்கங்கிறாரு. இந்த ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வரலன்னு தாங்க நான் இவ்வளவு நாளா வருத்தப்பட்டேன். நான் என் கம்பெனில நடக்காத ஒரு சாவுக்கு ஏன் பணம் கொடுக்குறேன்னு தெரியுமா மேடம்? உங்க பெரிய மனசு சார் இது. இல்ல மேடம், செத்துப்போன இவங்க மகளுக்கு நான் செய்யற மரியாதை தான் இந்த பணம். புரியுதா அஞ்சல? புரியுதுமா. அவங்க சின்சியர் ஒர்க்கர், ஆனா சென்சிட்டிவ் பர்சன். அதை ஒத்துக்கிறீங்களா? அப்படி கேட்டா அவளுக்கு புரியாது சார். அஞ்சல, உன் பொண்ணு கவரிமான் மாதிரிங்கிறாரு. ஆமாமா, ஆமா. அவ சின்ன வயசுல இருந்து யார்கிட்டயுமே ஒரு கெட்ட பேர் கூட வாங்குறது இல்லம்மா. அதான் சொல்றேன், இந்த மாதிரி ஆட்கள் தனிப்பட்ட முறையில கம்பெனி நடத்தினா ஓகே, ஆனா 10 பேரோட வேலை செய்யும் போது கஷ்டம். அவர் என்ன சொல்றாருன்னு ஏறுதா மண்டைக்கு? சொல்லப்படாத மகராசி சிங்கமா இருந்திருந்தா சரி, 10 பேர் கூட இருக்கும்போது பொறுத்துக்கிட்டு தான் போகணும்னு சொல்றாரு இல்லையம்மா? அதேதான். உங்க பொண்ணை பத்தி வெளியில 1000 பேரு 1000 விதமா பேசினாலும் என்ன பொறுத்த வரைக்கும் she is my sister. கலக்குறாரு. அவங்க மேல அதிகமா அன்பு காமிச்சேன். நல்ல பிரில்லியண்டான அவங்கள நான் என்கரேஜ் பண்ணேன். நான் நல்லபடியா ஒரு தங்கச்சியா பார்த்துக்கிட்டத பார்த்தவங்க திருச்சி பேசிட்டாங்க. அதுல ஏன் தப்பு ஏதாவது இருக்கா மேடம்? கம்பெனில என்கிட்ட அதிக சம்பளம் கேட்டு கிடைக்காதவங்க என்ன பேட் பண்ண அவங்கள யூஸ் பண்ணிட்டாங்க. புரியுதா? இவரை பிடிக்காதவங்க இவர் மேல பழி சுமத்துறதுக்கு உன் பொண்ணு மேல களங்கம் கற்பிச்சிட்டாங்கங்கிறாரு. புரியுதுமா. உங்ககிட்ட கன்வே பண்ண உங்க பொண்ணு அதையே என்கிட்ட கன்வே பண்ணியிருந்தா நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுத்திருப்பேன். ஆனா அதுக்குள்ள அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த பணத்தை நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு தயவு செஞ்சு எந்த உதவியும் பண்ணி என்னை அசிங்கப்படுத்திடாதீங்க ப்ளீஸ். ஐ எம் நாட் கிவிங் திஸ் மணி ஆஸ் ஏ டொனேஷன். புரியுதா அஞ்சல? இந்த பணத்தை கொடுக்கறதால கேஸை வாபஸ் வாங்குறது அப்படி இப்படின்னு எந்த உதவியும் பண்ணிடாதீங்க. இது நன்கொடையா கொடுக்கற பணம் இல்லேங்கிறாரு. இது 100% ஒரு அன்பான அண்ணன் இறந்து போன ஒரு அருமையான தங்கச்சிக்கு கொடுக்கிற கிஃப்ட். அன்பளிப்புங்கிறாரு. ஐயா, நீங்க தெய்வம் ஐயா. ஐயோ, நீங்க வேற பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இல்லையா, உங்களை நான் நிஜமாவே தப்பா எடுத்துக்கிட்டேன். என் பொண்ணு மேல இவ்ளோ கௌரவம் வச்சிருக்கிற உங்களை நான் அசிங்கப்படுத்தினா அது நான் என் பொண்ணுக்கு செய்யற அநியாயம் ஐயா, அநியாயம். அஞ்சல, அழாத. அழுதா அவருக்கு பிடிக்காது. சொல்றத கேளு சார். இவ சரிப்பட்டு வர மாட்டா. இவளை அனுப்பிட்டு வரேன் சார். நான் வரேன் ஐயா. சொல்றேன்ல. ஓ. ஹலோ. எங்க நேத்து வரல? வர முடியல. ஏன்? எனக்கு தலைவலி வர வர ஜாஸ்தியாகுது. ஏதாச்சும் பண்ணணும். நான் சொன்னதை பத்தி நீங்க யோசிச்சிங்களா? நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், திருப்பி பேசுறேன். நான் ஏதாச்சும் கேட்கும் போது தான் கதைகளா சொல்லுவீங்க. ஓகே பாய். ஓகே பாய். என்னாச்சு? ஒரு வழியா ஆட்டோ ஏத்தி அனுப்பிட்டேன். இந்த கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்கிடுவாளா? பிளானை பக்காவா ஒர்க் அவுட் ஆக்கியிருக்கோம்ல. நேரா வக்கீல் வீட்டுக்கு தான் போவா. வேணா பாருங்க, கேஸ் வாபஸ்ன்னு அடுத்த நியூஸ் வரும். ஒரு ஆளை பார்த்தாலே அவ எங்க மடங்குவா, அவ உள் மனசு என்னன்னு கால்குலேஷன் போட்டுருவோம்ல. என்ன சொன்னீங்க? ரிப்பீட் பண்ணுங்க. ஒரு ஆளை பார்த்தாலே அவ உள் மனசு என்ன, அவ எங்க மடங்குவான்னு கால்குலேஷன் போட்டுருவோம்ல. என்ன ஏன் எதுக்கு கேக்குறீங்க? நீங்க ஒரு இடத்துக்கு போகணும், அங்க வேற ஒரு விஷயம் பண்ணணும். ஒரே டைம்ல 2 வேலையா? ஓகே, பண்ணிடுவோம். இந்தாங்க ஆண்டி டீ. தேங்க்யூ.
10 போகுது, இன்னும் வரவே இல்லையே சாரு. வரேன்னு சொன்னா கண்டிப்பா வருவாரு. அது தெரியும், லேட் ஆகுதேன்னு பாக்குறேன். அவர் பிஸியான ஆளு, கொஞ்சம் அப்படி இப்படி தான் வருவாரு. அது சரி, நீங்க அவரோட ஒய்ஃபா? அவரு என்ன சொல்லி உங்களை இங்க அனுப்புனாரு? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் வீடு ஒண்ணு குமரன் நகர்ல இருக்கு, அட்ரஸ் SMS பண்றேன், அங்க 9 மணி வாக்குல வந்துருங்கன்னு சொன்னாரு. ஓகே, நீங்க என்ன விஷயமா அவரை மீட் பண்ண போறீங்க? அதை இன்னும் சொல்லல. நீங்க அவரு ஆபீஸ் சம்பந்தப்பட்டவங்களா? இல்ல, நான் சோஷியல் ஒர்க்கர். மாதர் சங்கம் ஒன்று வச்சிருக்கேன். ஹஸ்பண்டு குவைத்தில் வேலை பார்க்குறாரு. ஒரே பையன், சின்ன குடும்பம், ஹாப்பி ஃபேமிலி. மாதர் சங்கமா? ஆமா. அது சரி. என்னை பத்தி விசாரிக்கிறீங்களே தவிர உங்களை பத்தி சொல்லவே இல்லை. நான் காயத்ரி தேவி, ஊரு திருநெல்வேலி, ஆர்டிஸ்ட் கம் மாடல். அப்படியா? நடிக்கிறீங்களா? ஆமா. அதானே பார்த்தேன். என்னடா இந்த முகம் எங்கேயோ பரிச்சயமான முகமா இருக்கே, எங்கேயோ பார்த்திருப்போமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல பாத்திருப்பீங்க. ஆமா, ஏதோ மிளகாத்தூள் விளம்பரத்துல கூட வருவீங்க இல்ல? மிளகாத்தூள், சாம்பார் பொடி, காஃபி, நெக்லஸ், இந்த மாதிரி நிறைய விளம்பரத்துல பாத்திருப்பீங்க. சினிமா ஏதாவது நடிச்சிருக்கீங்களா? நடிச்சேன், அது எதுவும் ரிலீஸ் ஆகல. சார் நீங்களும் லவ் மேரேஜா? ஆமா. நினைச்சேன். குழந்தைங்க? இன்னும் இல்ல. இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி தலையடிச்சுக்கிறீங்க? என்னாச்சு? தலைவலியா? ஆமாங்க, தலைவலி வந்தா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. தலையே வெட்டிக்கலாம் போல இருக்கு. கண்ணுல பவர் இருக்கா? செக் பண்ணீங்களா? செக் பண்ண, பவர் இருக்குது, லென்ஸ் போட்டிருக்கேன். ஓ, கண்ணுல இருக்கிற லென்ஸா? ஆமாங்க. நான் கூட உங்க கண் கலர் அதே தான் நினைச்சேன். இல்ல இல்ல. அப்படின்னா இது மைக்ரேன் தலைவலியா தான் இருக்கும். அதுவும் செக் பண்ணிட்டேன், இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா தலை, பிரெயின் எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணி பாருங்க. அதே MRI ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டேங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏங்க இவ்வளவு தலைவலி? ஐயோ, அது தெரியாம தாங்க நானே சாகுறேன். அப்பா, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை நான் சொன்னா நீங்க தப்பா எடுத்துப்பீங்க, இல்லைன்னா சொல்லிடுவேன். இல்லைங்க, தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன், நீங்க சொல்லுங்க. பொண்ணுங்க கல்யாணமான கொஞ்ச நாள்லயே குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு டேப்லெட் போட்டா கூட உடம்புல ஹார்மோன் ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி தலைவலி வரும். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, வேணும்னா சார் கிட்ட பேசிட்டு ஒரு குழந்தைய பெத்து பாருங்க, இந்த தலைவலி விட்டே போயிடும். சூப்பர் மேடம். சார், தலைவலிக்கு குழந்தை பெத்துக்க சொன்ன ஆளே நீங்க தான். இல்ல சார், அப்படி ஒரு விஷயத்தால பொம்பளைங்களுக்கு நிறைய பிரச்சனையில சொல்யூஷன் கிடைச்சிருக்கு சார். இருக்கட்டும், உட்காருங்க. சரி. ஆமா, நீங்க எப்படி இங்க? நான் எப்பவுமே நேரடி வழியில வர்றதே இல்ல. நீ சொல்லலையா? எப்படியோ நீங்க வந்தோன்னு தெரிஞ்சுக்கட்டும்னு சொல்லல. அது சரி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா மேடம்? 1.5 மணி நேரம் ஆச்சு. சாரி மேடம், வழியில கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு. அதெல்லாம் பரவாயில்ல சார். ஹேய், மேடம்க்கு டீ குடுத்தியா? எஸ், நான் குடிச்சிட்டேன் சார். சரி, அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணீங்களா? பண்ணேன், பேசுனா, சொன்னனே. சொன்னீங்க, ஆனா அவ விஷயத்துல சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். உங்களுக்கு அவ விஷயத்துல என்ன டீட்டெயில் கிடைச்சது? டீட்டெயிலா ஒன்றும் பேச முடியல சார். அதுக்குள்ள அவங்க அண்ணன் போனை வாங்கிட்டான், அதனால வச்சுட்டேன். போட்டோம். அட்ரஸை கலெக்ட் பண்ணீங்களா? பண்ணிட்டேன். சுங்குவார் சத்திரத்துக்கிட்ட இருக்காங்க. அந்த பொண்ணு லத்திகா அவ்வளோ தூரத்துல இருந்தா உங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்தா? அப்போ ராயப்பேட்டையில இருந்தா. வேலையை ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் எங்கேயோ போயிட்டான்னு சொன்னாங்க. நான் பிரமிளா விஷயத்துல பயந்து போய் தான் ரிசைன் பண்ணி ஒதுங்கிட்டான்னு நினைச்சேன். அப்படின்னா அந்த பொண்ணு பிளான் பண்ணி தான் ஹாஸ்டலை வெக்கேட் பண்ணிட்டு அவ்வளோ தூரம் போயிருப்பான்னு சொல்றீங்களா? ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, பிரமிளா இறந்து இத்தனை நாள் ஆச்சு, அவ ஏன் வந்து இவ்வளவு அட்டாக் பண்ணணும்? நேரடியா என்கிட்ட வந்திருக்கலாம். அதுதான் இங்க புரியாத புதிர். இவங்க என்னைய அப்படி பாக்குறாங்க? இல்ல, அவர் சொல்ற பாயிண்ட் கரெக்டா தானே இருக்கு, அதான் யோசிக்கிறேன். உங்களுக்கு வந்த லத்திகாவை தெரியுமா? தெரியாது. லத்திகாவுக்கு உங்களை பழக்கம் இருக்கா?
இல்ல. பின்ன எப்படி அவ உங்க வீட்டுக்கு வந்தா? நீங்க என்ன போலீஸ் ஆபீசர் மாதிரி என்ன இவ்ளோ கொஸ்டின் கேக்குறீங்க? காயத்ரி, எனக்கு மேடம் 5 வருஷமா பழக்கம். பல விஷயத்துல என்னை சேவ் பண்ணிட்டு வரவங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில சொல்லு. அது இல்லைங்க, மாதர் சங்க தலைவி நாங்க போலீஸ் மாதிரி பேசுறாங்க. இந்த சங்கம், இந்த தலைவி இதெல்லாம் சும்மா லேபிள். ஒரிஜினல் ரூபமே வேற. அப்படின்னா நடக்காத ஒன்ன நடந்ததா நிரூபிப்பேன். நடந்த ஒன்ன நடக்காததா நம்ப வைப்பேன். ஓஹோ, சரி கேளுங்க, என்ன உங்க டவுட்டு? உங்களுக்கு பழக்கமே இல்லாத லத்திகா எப்படி கரெக்டா வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணா? மேடம், பிரமிளா இவளோட செல்போன் நம்பரை லத்திகா கிட்ட சொல்லியிருக்கா. அவ ஒரு புக்ல அதை எழுதி வச்சிருந்திருக்கா. அதை வச்சுதான் ஃபோன் பண்ணியிருக்கா. ஏன் அவ ஃபோன் பண்ணப்போ சந்தேகம் இல்லையா? இல்ல, ஃபோன் எடுத்ததும் வணக்கம் மேடம், என் பேர் லத்திகா, நீங்க காயத்ரி தானேன்னு கேட்டா. ஆமான்னு. உங்க நம்பர் 13/2 குமரன் நகர் 3rd ஸ்ட்ரீட் தானேன்னு கேட்டா. ஆமான்னு. நாளை காலையில ஒரு 5 நிமிஷம் பேச முடியுமான்னு கேட்டா. எதுக்குன்னு. நேரடியா வந்து சொல்றேன்னு அவ போனை வச்சுட்டா. அவ வீட்டுக்கு வந்தப்ப நீங்க அவளை சார் கூட பேச வச்சீங்களா? இல்ல. ஏன்? அவ பிரமிளா பத்தி கேட்டோன்னே நான் ஷாக் ஆயிட்டேன். பாத்ரூம்க்கு போய் கால் பண்ணி இவருக்கு விஷயத்த சொன்னேன். நான் பணத்துக்கு மசியலனா போட்டு தள்ளிருன்னு அப்பவே சொன்னேன். பின்ன என்ன, போட்டுற வேண்டியதானே? அதுக்குள்ள அவங்க அண்ணன் வந்துட்டான். வந்தா என்ன, அவனையும் சேர்த்து போட வேண்டியதானே? 5 கோடி கேட்டு மிரட்டுறவ ஆல் டேஞ்சர் தானே? மேடம், இப்ப நாம என்ன பண்ணோம் அதை சொல்லுங்க. எனக்கு அவ காலியாகணும். கல் மண்டப குணா கிட்ட சொல்றேன், அண்ணன் தங்கச்சி 2 பேரையும் தூக்கிட்டு போய் கண்டெய்னர் கீழே போட்டு சட்னி ஆக்கிடுவோம். அதோட அந்த ப்ராப்ளம் ஓவர் இல்ல. மூணாவது ஒரு ஆளுக்கு தெரியுங்கிறாள். யார் அது? அவளோட லவ்வர். போன்ல அவங்கிட்டயும் நம்மளை பத்தி அவ சொன்னா. அப்படின்னா என்ன, அது யாருன்னு பார்த்து 3 பேரை சேர்த்து முடிச்சிருவோம். ஹலோ, என்னப்பா? இதோ வரேன் இரு. கோச்சிக்காத காயத்ரி, அவங்க நல்லா டீல் பண்ணுவாங்க. நான் ஒன்றும் கேட்கலையே. அதை விடுங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா? இட்லி மாவு இருக்கா? இருக்கு. இட்லி ஊத்து. உனக்கு டெய்லி 500 ரூபாய் பாக்கெட் மணி எல்லாம் கொடுக்க முடியாதுடா. அம்மா அம்மா அம்மா, நீ எனக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணி வைப்பதானே? ஆமா. பொண்ணு பார்க்க 10 இடத்துக்கு போறது, காருக்கு பெட்ரோல் போடுறது, இதெல்லாம் நீ எப்படியும் பண்ணுவதானே? ஆமா, பண்ணி ஆகணும்ல, வேற வழி. அந்த செலவு உனக்கு இருக்காது. என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நேரடியா இங்க வந்து என்ன பாத்துக்கங்கன்னு உன் முன்னாடி வந்து நிப்பா. அது எப்படா நிப்பா? லவ் பண்ணிக்கிட்டு எங்க அம்மா வந்து பார்த்தாதான் கல்யாணம்னு சொன்னா வந்து பார்க்க மாட்டாளா? அடி செருப்பால காமெடி பண்ற. அம்மா காசு கொடுமா. சரி சரி, பருப்பு டப்பாவில் வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. தேங்க்யூமா, பாய். ஓகே ஓகே, வச்சிடுறேன். எங்க இருக்கா அவ? கிச்சன்ல இருக்கா. ஏன்? அந்த பொண்ணு உங்க கீப்பா? ஆமா. ஏன்? ஆளு ரொம்ப டேஞ்சர், மகா டேஞ்சர். என்னங்க சொல்றீங்க? பொய் சொல்றா, பெரிய பொய் சொல்றா. என்ன பொய்? அது தெரியல, ஆனா உங்க கூட ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அத சாதிச்சுக்கிறதுக்காக ஏதோ அண்டர் பிளே பண்றா. நீங்க சொன்ன மாதிரி உங்க வீட்ல எதுவுமே நடக்கலன்னு எனக்கு தோணுது. என்ன சொல்றீங்க? லத்திகான்னு ஒரு கேரக்டர் இங்க வரவே இல்லைங்கிறீங்களா? இல்ல, வரலையா? இல்ல, வந்தவ வேற ஒரு பர்பஸ்க்காக வந்து இத அவ மாத்தி சொல்றாளாங்கிறது தெரியல. விசாரிச்சு அப்புறம் சொல்றேன். வரேன். லத்திகா, ஏதாவது ஞாபகம் வந்ததா? இதை பத்தி? உன்னை மிரட்டின அந்த பொம்பளை பத்தி? இல்லண்ணா, வரல. அந்த குரல் உனக்கு பரிச்சயமான குரலா இருந்தா அண்ணன் நேரடியா போய்
அந்த லேடி கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டு வந்துடுவேன். எனக்கு ஏற்கனவே பழசையெல்லாம் ரீகலெக்ட் பண்ண முடியாம தவிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. எனக்கு புரியுதுடா. சாரி. இட்ஸ் ஓகே. ஆமா, நீ அந்த நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்றேன்னு சொன்னியே, பண்ணியா? பண்ணிட்டேன், பட் உபயோகம் இல்லை. ஏன்? டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற என் ஃப்ரெண்டு மூலமா அந்த நம்பர் ஹோல்டரை பிடிச்சேன். அந்த ஹோல்டர் ஒரு பையன், ஒரிசாவை சேர்ந்தவன். அப்படின்னா அந்த லேடி ஒரிசாலந்தா பேசினாங்க? இல்லைம்மா, மெட்ரோ வேலைகளுக்காக சென்னைக்கு வந்த கூலி வேலை பையன் ஒருத்தன் ஒரு சிம் வாங்கி யூஸ் பண்ணுறான். அங்கே வேலை முடிஞ்சதும் அதை தூக்கி எறிஞ்சிடறான். அப்படி தூக்கி எறியப்பட்ட ஒரு சிம் அது. அதை வச்சு அந்த லேடி மிரட்டியிருக்கா. அப்படின்னா அந்த லேடி லோக்கல் ஆள் தானா? ஆமாம், அது பக்கா சென்னை ஸ்லாங் தான். இந்த விஷயம் உனக்கு எப்படின்னா தெரிஞ்சது? டூப்ளிகேட் சிம் அப்ளிகேஷன் ஃபார்மில் ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒரு நம்பர் இருந்தது. அதில் இருந்த நம்பருக்கு ட்ரை பண்ணப்போ அந்த சிம்மோட ஒரிஜினல் ஹோல்டர் ஒரிசாலிருந்து பேசினான். ஓ. இப்போ கொச்சின் மெட்ரோவில் வேலை செய்கிற அந்த பையன் அந்த நம்பரை நான் சென்னையில் யூஸ் பண்ணேன், அப்போவே தூக்கி எறிஞ்சிட்டேன்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன மிரட்டுறவங்க தப்பான ஆட்களா? ஆமாம், அது அவங்க துணிலேயே எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் இவ்வளவு சீரியஸாக யார் அவங்கன்னு தேடுறேன். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன? எனக்கு தெரிஞ்ச ஏசிபி ஒருத்தர் வெளியூர் போயிருக்காரு. அவர் வந்ததும் சொல்லலான்னு இருக்கேன். ஏன் ஸ்டேஷன்ல வேற யாரும் இருக்க மாட்டாங்களா? உனக்கு இப்போ கல்யாண ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கம்மா. என் பேரு பத்ரி. நம்ம 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். இந்த மாதிரி கல்யாண ஏற்பாடுகள் நடக்கிற நேரத்தில் போலீஸில் போய் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் நல்லது இல்லம்மா. ஏன் கொடுத்தா என்ன? ஒன்றும் இல்லை, பொண்ணு கோர்ட்டு ஸ்டேஷன் ஏறி வந்தவன்னா நம்ம இதில் கொஞ்சம் அசிங்கம். இதுலன்னா எதுல? அதெல்லாம் உனக்கு புரியாது. நம்ம சமூகத்தில் அந்த மாதிரி போய் வந்தவங்கள கொஞ்சம் கேவலமாக பேசிடுவாங்க. சின்ன பிரச்சனைனா கூட அதையே காலம் பூரா சொல்லி காட்டுவாங்க. ஏன்னா எழுந்துச்சிட்ட? போதுமா? ஹலோ மூர்த்தி, நான் டாக்டர் மஞ்சுளா பேசுறேன். வணக்கம் டாக்டர். நான் நேற்றுக்கு வீட்டுக்கு வந்திருந்தேனே, சொன்னாங்களா? சொன்னாங்க, அதான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்? லத்திகாவுக்கு நீங்கள் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். அப்பப்போ அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும்னு சொன்னீங்க. ஆனா என்ன? அப்படி வரலையே. டேப்லெட் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் வீக் பரவாயில்லன்னு சொன்னீங்களே அவளுக்கு. அப்போ திடீர்னு நார்மலானா. அவள் ஃப்ரெண்டு காயத்ரின்னு ஒரு பொண்ணோட அட்ரஸை அவளே தேடிட்டு போகிற அளவுக்கு ரெடியானா. நான் கூட பயந்து போய் அவ பின்னாடியே போனேன். அங்க நல்லா பேசிக்கிட்டு இருந்தா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா வெளியே வந்த 5வது நிமிஷம் மயங்கி விழுந்துட்டா, எல்லாத்தையும் மறந்துட்டா. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்க ஊர்ல இல்லன்ட்டாங்க. இப்ப என்ன பண்றது டாக்டர்? அவளுக்கு இருக்கிறது கொஞ்சம் சிக்கலான ப்ராப்ளம் தான் மூர்த்தி. உண்மைதான் மேடம். ஏற்கனவே நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? மூளை சம்பந்தப்பட்ட சிக்கலான வியாதி அல்சீமர். ட்ரீட்மெண்ட்டோட சக்சஸ் ரேட்டை கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இப்பவும் என்னால அதையே தான் சொல்ல முடியும். என் தங்கச்சின்னா எனக்கு உயிர் டாக்டர். எனக்கு புரியுது, ஆனா என்ன பண்றது? இப்ப அந்த டேப்லெட்ஸையே கண்டினியூ பண்ணட்டுமா? அதையும் நான் முன்னாடியே சொன்னேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு மேடம். இப்ப நாம கொடுக்கிற டேப்லெட்ஸ்ல ஞாபகம் வந்தா அது அவ அதிர்ஷ்டம். ஒருவேளை வரலன்னா அவளோட புது வாழ்க்கைய அவ வாழட்டும்னு சொன்னீங்க. அதேதான் இப்பவும் என்னோட பதில். ஓகேவா? ஓகே டாக்டர். தேங்க்யூ. வச்சிடுறேன். என்னம்மா? எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரா? ஆமா. என்னமா? எனக்கு இனிமே பழைய ஞாபகங்கள் வராதாமா? ஆமா. எனக்கு பழைய ஞாபகங்கள் வராம போச்சுன்னா எனக்கு ஏற்படுற நஷ்டம் என்னன்னா? என்ன நான் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறேன்? இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இல்ல, நான் கரெக்டா தான் கேக்குறேன். நாம ஏதோ கோடிக்கணக்கான பணத்தை ஏதோ ஒரு ரகசிய இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு அந்த இடம் எதுன்னு தெரியணும்னா எனக்கு பழைய ஞாபகம் திரும்பி வரணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன? அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் எதுக்கு நான் இவ்ளோ வருத்தப்படுற? நீ சென்னையில ஹாஸ்டல்ல தங்கி எங்கேயோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போன.
சரி அந்த கம்பெனி எதுன்னு எனக்கு சொல்லவே இல்லை. சரி 3 மாசம் கழிச்சு திடீர்னு கம்பெனிலேருந்து நின்னுட்டேன்னு சொன்னேன். சரி ஏன்னு கேட்டேன். நேரடியாக வந்து சொல்கிறேன்னு சொன்னேன். சரி இங்கே வந்ததும் திடீர்னு ஒரு நாள் மயங்கி விழுந்துட்டேன். சரி பழச மறந்துட்டேன். சரி. இப்போ திடீர்னு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி யாரோ மிரட்டுறாங்க. அதுக்கு அவங்களால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு எனக்கு. அவங்கெல்லாம் யாருன்னு தெரியணும்னா உனக்கு பழைய ஞாபகம் திரும்ப வரணும் இல்லையாம்மா? ஒன்றும் தேவை கிடையாது. என்னோட அண்ணன் நீதாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு தேவையானவங்க யாருன்னு எனக்கு புரிஞ்சிருக்கு. இனி பழைய நினைவுகள்லாம் வரலனாலும் பரவாயில்ல, இதை இப்படியே விட்டுறலாம். சரியா? சரின்னு சொல்லுனா. சரிம்மா. நீ ஊர் மொத்தமும் நான் மூலவியாதிக்காரின்னு சொல்லிட்டு இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணா. நாம இந்த ஊர்ல இருந்து போயிடலாம்னா, வேற ஒரு ஊருக்கு யாருக்குமே சொல்லாம போயிட்டோம்னா என்ன மிரட்டுறவங்களுக்கு நான் கிடைக்க மாட்டேன்ல. ஆனாலும் உன்கிட்ட நான் தெரியாம கேக்குறேன். நீயே நான் காயத்ரி விட்டு கிளம்பி போனேன்னு சொல்ற. நீனும் பின்னாடியே வந்து காயத்ரி வீட்ல இருந்து என்ன கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ற. அப்போ நீ அந்த வீட்டுக்கு போய் என்னோட பழைய விஷயங்களை பத்தி விசாரிக்க வேண்டியதானே? எனக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கே அதாம்மா. என்ன ஷாக்கிங்? உன்னை போன்ல அந்த லேடி மிரட்டினதும் நான் அந்த வீட்டுக்கு போனேன். அவங்க யாரும் அங்க இல்ல. அப்படின்னா ராத்திரியோட ராத்திரியா காலி பண்ணிட்டு போயிட்டா அந்த பொண்ணு காயத்ரி. காலி பண்ணிட்டாங்களா? ஆமாமா. உன்னோட மொபைலுக்கு மறுபடியும் போன் வருது. அந்த பொம்பளையன் பாப்போம். ஹலோ, அவங்க அண்ணன் தான் பேசுறான், பேசுங்க. யார் பேசுறது? போன் பண்ணது நீங்க தானே சார்? யார் கூட பேசணும்னு நீங்க தானே சார் சொல்லணும். நீங்க யாருங்கிறதையும் நீங்க தான் சொல்லணும். நான் ராஜமங்கலம் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் பேசுறேன். சொல்லுங்க சார். என் பேர் மூர்த்தி சார். மூர்த்தி, இந்த ஃபோன் யாரோடது? என் தங்கச்சியோடது சார். அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்க. ஏன் சார்? கொடுங்க சார் சொல்றேன். சரி சார். இந்தாம்மா. ஹலோ, உன் பேர் என்னம்மா? லத்திகா. உனக்கு காயத்ரின்னு யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? காயத்ரியா? ஆமா. எனக்கு தெரியல சார். சொன்னல கேளுங்க. தெரியலன்னா என்ன அர்த்தம்? காயத்ரின்னு யாரையும் நான் என் ஃப்ரெண்டா வச்சுக்கல. ஒருவேளை ஃபேஸ்புக்ல இருக்காங்களான்னு தெரியல. ஃபேஸ்புக்ல இல்ல, லைவ் ஃப்ரெண்ட்ல. அப்படி யாரும் இல்ல சார். கன்ஃபார்மா? பக்கா கன்ஃபார்ம். உங்களுக்கு சூரிய மகால் கல்யாண மண்டபம் ஐடியா இருக்கா? இருக்கு, குமரன் நகர்ல. அதேதான். அந்த ஏரியாவுக்கு ரீசெண்டா நீங்க வந்தீங்களா? இல்லன்னு சொல்லு, இல்லன்னு சொல்லு. ஆமா வந்தேன் சார். எதுக்கு வந்தீங்க? அது அனாதை பிள்ளைங்களுக்கு டொனேஷன் வாங்குற விஷயமா அங்க வந்திருந்தேன். எப்போ வந்தீங்க? ஒரு 1 வீக் இருக்கும் சார். வீடு வீடா போய் டொனேஷன் கேட்டிங்களா? ஆமா சார். ஃபோன் நம்பர் கூட கொடுப்பீங்களா அப்போ? அது அது அப்புறம் கூப்பிடுறேன்னு சொன்னவங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வருவேன். ஏன் சார் இதெல்லாம் கேக்குறீங்க? இங்க காயத்ரிங்கிறவங்க வீட்ல திருட்டு போயிருக்கு. அங்க உங்க ஃபோன் நம்பர் எழுதி இருந்துச்சு. அதான் ஃப்ரெண்டான்னு கேட்டேன். இல்ல சார். அப்புறம் உங்களுக்கு பிரமிளான்னு யாரையோ தெரியுமா? தெரியாது சார். ஓகே. என்ன மேடம் இது? நான் சொன்னது சரியா போச்சா சார்? ஆமா மேடம். என்ன நடந்திருக்குன்னே புரியலையே. நான் சொல்றேன் சார். லத்திகான்னு ஒரு பொண்ணு டொனேஷன் கேட்டு வந்திருக்கா. இவ காசை பேங்க்ல எடுக்கணுமேன்னு அப்புறம் தரேன்னு சொல்லியிருக்கா. அவ ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கா. இவளா உங்ககிட்ட லத்திகான்னு ஒரு பொண்ணு வந்து பிரமிளா கொலை மேட்ரை மிரட்டி 5 கோடி கேட்டதாக உங்ககிட்ட ஒரு கதையை ஓட்டியிருக்கா. எப்படியும் நீங்க நேரடியா இறங்க மாட்டீங்கன்னு இந்த லத்திகா ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கா. அவளோட பேட்ல நீங்க அவன் நம்பரை என்கிட்ட கொடுத்துட்டீங்க. இவன் நாடகம் ஆடுறான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
என்ன சார், என்ன பண்ண போறீங்க? அவ ஆசைப்பட்ட 5 கோடிய அவளுக்கு கொடுத்துடலாம். ஆனா அதை அனுபவிக்க அவளால முடியாது. யார் இவன் இங்க வந்து படுத்திருக்கான்? யாரோ தெரியல, வீட்டுல வந்து படுத்திருக்கான். ஒரு நிமிஷம் காயத்ரி. என்ன ஓடுற? இவ்வளோ தூரம் வந்தவன் கீழே உன் வீட்டுக்குள்ள வர முடியாதா? என்ன வேணும்? யார் நீ? கண்ணில் லென்ஸ் வச்சுக்கிட்டு ஸ்டைலாக ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டா நீ வேற ஆளா காயத்ரி? ஹலோ, நீங்க யாரோன்னு நினைச்சு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கீங்க. நான் ஸ்வப்னமாலா. இந்த வீட்டுக்கு நீ வந்து 2 நாள் தான் ஆகுது. இந்த ஏரியாவில் உன் பேரு சொப்னமாலா இருக்கட்டும். ஆனா பழைய வீட்டில் காயத்ரி. டெஸ்ட்டுக்கு போன இடத்துலையும் நீ காயத்ரி தானே எனக்கு நல்லா தெரியும். எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னு பாத்தியா? நேத்தே உன் வீட்டுக்கு வந்தேன். எப்படி வந்தேன்னு பாக்குறியா? ஐயோ, இவர் ஏன் நம்மகிட்ட வராருன்னு தெரியலையே. வணக்கம் சார். வணக்கம். ஜோதி டெய்லர்ஸ் கடை வச்சிருக்கிற அன்பு என் ஃப்ரெண்டு. அவர் தான் உங்ககிட்ட அனுப்புனாரு. நீங்க தானே பத்ரி? ஆமா. லேப் டெக்னீஷியனா ஒர்க் பண்றீங்கல்ல? ஆமா. எனக்கு உங்களால ஒரு உதவி ஆகணும். செஞ்சு கொடுக்குறீங்களா? சொல்லுங்க. இதை கொஞ்சம் பாருங்க. என்னது? பாருங்க சார். என் தங்கச்சி பழசெல்லாம் மறந்து போய் ஒரு குழந்தை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாரோ அவளை மிரட்டுறாங்க. எதுக்காக இருக்கும்னு யோசிச்சேன்னா அவ திங்ஸ் எல்லாம் புரட்டினேன். அப்பதான் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிடைச்சது. இது ஏதோ மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி தெரிஞ்சது. இதுக்கும் அவளை மிரட்டுறவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தெரியணும். தயவு செஞ்சு இதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். செய்வீங்களா? கண்டிப்பா செய்றேன் சார். இது என் கையில கொடுக்குற வேலை. எவ்வளவு நேரம் ஆகும் இதை கண்டுபிடிக்க? ஒரு 5 மணிக்கெல்லாம் முடிச்சிருவேன். அப்போ ஒரு 6 மணிக்கு ரத்னா பார்க்கு கிட்ட மீட் பண்ணலாமா? கண்டிப்பா சார். லத்திகா அண்ணன் கொடுத்த பேப்பர்ஸை செக் பண்ணனா ஷாக் ஆயிட்டேன். எல்லா பேப்பர்ஸ்ல இருந்த விஷயமும் ஸ்டெம் செல்லுல பாக்டீரியாவை ஏத்துற விஷயங்கள். எங்க கிடைச்சது அந்த ரிப்போர்ட்ஸுங்கிறத கேட்கறதுக்காக அவரை தேடி ரத்னா பார்க் கிட்ட போனேன். ஆனா அங்க போகும்போதுதான் அவரை யாரோ அடிச்சு தூக்கிட்டு போறத பார்த்தேன். ஃபாலோ பண்ண கடத்தினவங்க உங்ககிட்ட அவரை கூட்டிட்டு வந்ததை பார்த்தேன். என்ன பிரதர், எப்படி இருக்கீங்க? என்னையே இங்க கொண்டு வந்து கட்டி வச்சிருக்க? நீங்க ஏன் சார் என்ன ரோட்ல பார்த்ததும் பின்தொடர்ந்தே வந்தீங்க? என் தங்கச்சிக்கு உனக்கு என்ன லிங்க்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உன் பழைய வீட்டுக்கு போனேன். ஓஹோ, அப்படியா? அங்க நீ இல்ல, வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சது. இன்னைக்கு திடீர்னு நீ 4-5 ரவுடி பசங்களோட பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் உன்னை பின்தொடர்ந்து உன் வீட்டை கண்டுபிடிக்க வந்த. ஆனா பார்க்கு கிட்ட உன் ஆளுங்க என்ன புடிச்சிட்டாங்க. அண்ணன் தங்கச்சி 2 பேருமே அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுட்டு அநியாயம் பண்றீங்களே. நாங்க என்ன அநியாயம் பண்றோம்? டேய், பேசாத. என்கிட்ட 5 கோடி கேட்டு மிரட்டினதுல உனக்கு பங்கு இல்ல? 5 கோடி கேட்டு மிரட்டணுமா? பின்ன இல்லையா? பிரமிளா விஷயத்துல 5 கோடி கேட்டு மிரட்டினது யாரு? உன் தங்கச்சி தானே? பிரமிளா யாரு? அவ ஃப்ரெண்டு காணாம போயிட்டாலாம். உனக்கு அதெல்லாம் டீட்டெயிலா வேணும்னா ஃபோன் பண்ணி உன் தங்கச்சி இங்க வரவை. இங்க பாருங்க, என் தங்கச்சியை பத்தி நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியல. அப்படின்னா நான் சும்மா சொல்றேனா? அது எனக்கு தெரியல. ஆனா என் தங்கச்சி நீங்க சொல்ற அளவுக்கு ஹார்ஷா அடுத்தவங்களை காயப்படுத்துற பொண்ணு இல்ல. அப்படின்னா
நான் போய் சொல்றேன். அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை என் தங்கச்சிக்கு அவ ஃப்ரெண்டுக்கு நடந்த அநியாயத்தை பத்தி ஏதாவது மனசுல இருந்தா கூட அதையெல்லாம் நான் சரி பண்ணி தர்றேன். நீங்க அவளை மிரட்டாதீங்க. என்னது? நான் மிரட்டினா? ஆமா, நீங்க தான் மிரட்டினீங்க. யோ, நான் மிரட்டலாம் இல்ல. எந்த நம்பர்ல இருந்து யார் மிரட்டினா? அட சும்மா இருங்க மேடம், நீங்க தான் மிரட்டினீங்களே. நான் தான் கேட்டனே. இல்ல நீங்க நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன். நீ என்னடா பொல்லாதவன் ஆகுறது? நான் உரண்டா பொல்லாதவளா? அப்படின்னா லத்திகாவோட அண்ணனை நீ தான் என்கிட்ட தூக்கிட்டு போனியா? ஆமா, லவ்வர் பொண்ணோட அண்ணன் இல்லையா, அந்த அளவுக்கு கூட உதவி பண்ணலன்னா எப்படி? அப்போ நீ தான் லத்திகாவோட லவ்வரா? ஆமா. எங்க இருக்கா அவ? பத்திரமா இருக்கா. இப்ப என்ன வேணும் உனக்கு? யாருக்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசிக்கிறேன். புரியல. அப்படின்னா நான் இங்க தான் அவனை கட்டி போட்டிருந்தேன். எங்க தப்பிச்சு போயிட்டான்? நான் வாசல்ல தானே இருந்தேன். உள்கேட்டு கூட பூட்டியே இருக்கு. ஸோ லத்திகாவோட அண்ணன் தப்பிச்சு போயிட்டான். ஆமா. இங்கே பாரு காயத்ரி, நான் உன்னை ரொம்ப பிடிச்சி போய் உன் மேலே ஆசைப்பட்டு நாம் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீ இப்படி செய்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு டவுட் வருது. என்ன டவுட் வருது? உனக்கு இல்யூஷன்ஸ் அதிகமாகி நீ தெளிவான மனநிலையை இழந்துட்டு வரியோன்னு எனக்கு டவுட் வருது. என்ன விளையாடுறியா? நல்ல ஒரு அழகான வாழ்க்கை தரேன், உன்னை மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துவேன்னு ஆசை காட்டிட்டு இப்ப என்ன பைத்தியக்காரின்னு சொல்றியா? ஒதுக்கி விடலான்னு பாக்குறியா? வாயை மூடிக்கிட்டு கொடுக்கறத தின்னுக்கிட்டு விழுந்து கிடக்கிறதுனா சரி. அதிக பிரசங்கித்தனமா ஏதாவது பேசுன தொலைச்சிருவேன். எங்களுக்குள்ள நடந்த சண்டைய நீ பாத்தியா? ஆமா, அதை பத்தி தான் அவர்கிட்ட பேச போறேன். அவர்கிட்ட அதை பத்தி பேசுற அளவுக்கு அவர் உனக்கு பழக்கமா? இந்த மொபைல்ல இருக்க வீடியோவை அவருக்கு காமிக்க பழக்கெல்லாம் தேவையில்ல. நீ என்ன சொல்ற? நீங்க அந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கே புரியும். ஹலோ, இவன் சரிப்பட்டு வரமாட்டான். என்ன இவன் கிட்ட இருந்து உடனே கூட்டிட்டு போய் ஏற்பாடு பண்ணுங்க. நோ நோ நோ, அவன் பிசினஸ்க்கு நான் பாக்டீரியா ஹைரரா இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை. அவ்வளோதான், ஏற்பாடு பண்ணு. இது எதுக்கு நீ மொபைல்ல ஷூட் பண்ண? இன்டென்ஷன் வேறையா இருந்தாலும் பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு. நீ யாருன்னு எனக்கு ஞாபகம் வந்து. புரியல நீ சொல்றது. என்கிட்ட டெல்லியில டெஸ்ட்டுக்கு வந்த காயத்ரியும் நீயும் ஒன்று தானே எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. டெல்லியில என்ன டெஸ்ட்? நீ யாரு? நான் மைக்ரோபயாலஜிக்கல் லேப் டெக்னீஷியனா டெல்லியில ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தப்ப ரொம்ப ஆபத்தான ஒரு பாக்டீரியாவை சுமந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஹார்ம்ஃபுல் கிரியேச்சரோட ஒரு செல் சாம்பிள் பார்த்தேன். இன்ட்ரெஸ்ட் எடுத்து விசாரிச்சப்ப அந்த செல் உன்னோட உடம்ப சேர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆட்களோட உடம்புல இருந்து பாக்டீரியா. இப்பவாவது புரியுதாங்க? இவன் தான் லத்திகாவோட லவ்வர். இது உண்மைன்னா லத்திகா வந்த அன்னைக்கு அவங்க அண்ணனும் வந்திருந்தான்னு நான் சொன்னது உண்மை தானே? இமிடியேட்டா நாம கேரளாக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இங்க நமக்கு சரி வராது. உங்க இஷ்டம். ஹலோ மேடம், நான் லத்திகா. என்ன லத்திகா? எனக்கு அல்சைமர் நோய் இருக்கிற மாதிரி நாம இப்ப நடத்திட்டு இருக்க நாடகத்தை நிறுத்தி ஆகணும் மேடம். என்னம்மா திடீர்னு இப்படி சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். நான் இனிமே உங்களுக்கு கோஆபரேட் பண்ண வேணாம்னு பாக்குறேன். என்ன பொண்ணுமா நீ? வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல தாழியை உடைக்கிறேங்கிற? தயவு செஞ்சு என்னை எதுவும் கம்பல் பண்ணாதீங்க மேடம், ப்ளீஸ். எதுக்கு நீ இப்படி பயப்படுற? அத சொல்லு முதல்ல. நேற்று ஈவினிங்ல இருந்து எங்க அண்ணன் வீட்டுக்கு வரல மேடம். ஏதோ வேலையா வெளியில போனவருக்கு லேட் ஆகுது போலன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு விடிய காலையில யாரோ அண்ணனை கொண்டு வந்து வீட்டு வாசல்ல மயக்கமா போட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியா? ஆமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிரமிளாவுக்கும் அந்த அஞ்சலியோட பொண்ணு அமுதாவுக்கும் ஆன மாதிரி எங்க அண்ணனுக்கும் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு மேடம். அண்ணன் காணா போனத ஏமா அந்த விஷயத்தோட சம்பந்தப்படுத்தி பாக்குற? அண்ணன் இப்பதான் கண்ணு முழிச்சாரு. அவர் சொன்னது கேட்டதும் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன சொன்னாரு? அந்த காயத்ரி தான்
ஆளை வச்சு தன்னை கடத்தினதா சொன்னாரு. அப்படியா? ஆமா, அவ இவர்கிட்ட மிரட்டி விஷயத்தெல்லாம் கேட்டிருக்கா. அதுக்கப்புறம் தலையில அடிச்சு மயக்கப்படுத்திருக்கா. நிஜமாவா சொல்ற? ஆமா, நான் ஏன் இவ்வளவு பயப்படுறேன் தெரியுங்களா? கையங்கலமா பிடிப்பட்ட பிறகு அவ ஏன் எங்க அண்ணனை வெளியில விடணும்? அப்படி விட்டுருக்கான்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நீ நினைக்கிற? அஞ்சலியோட பொண்ணு இவங்க ஆபீஸ்ல இருந்து அனுப்புனதுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன நடந்தது? அவளுக்கு உடம்பு சரியில்லாத போச்சு. விஷ ஜுரம் வந்து இறந்து போயிட்டா. ஏன் ஏன் கேக்குற? அதே மாதிரி எங்க அண்ணனுக்கும் வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்க அண்ணன் எங்க இருக்காரு இப்ப? குளிக்க போயிருக்காரு. நான் அவருக்கு தெரியாம வீட்டுக்கு வெளியில நின்னு பேசிட்டு இருக்கேன். நீ ஒன்னும் பயப்படாத. அவர் குளிச்சிட்டு வந்ததும் நம்ம டாக்டர் மஞ்சுளா கிட்ட கூப்பிட்டு போ. அவருக்கு வேண்டிய டெஸ்ட் எல்லாம் பண்ண சொல்றேன். சரியா? என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது மேடம். நாம 2 பேரும் அவ்வளோ பக்காவா பிளான் போட்டு எல்லாமே பண்ணோம். அன்னைக்கு மட்டும் உங்க அண்ணன் காயத்ரி வீட்டுக்கு வராம இருந்திருந்தா அவளுக்கு உங்க அண்ணனை அடையாளமே தெரிஞ்சிருக்காது. நானும் அவர் அங்க அவ்வளவு சீக்கிரமா வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்லைன்னா அட்ரஸ் சொல்லிருக்கவே மாட்டேன். சரி, நடந்தது நடந்து போச்சு. அவரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ. மத்தத அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க மேடம். ஹலோ, அஞ்சலி அக்கா, நான் தான். என்ன லத்திகா? நம்ம அமுதா ஆபீஸ்ல இருந்து வந்தால சாகரத்துக்கு முத நாள். ஆமா. அப்போ அவளுக்கு முதல்ல என்ன அறிகுறி தெரிஞ்சது? என்ன அறிகுறினா? இல்லக்கா, ஜுரம் வரதுக்கு முன்னாடி தலைவலியோ வாந்தியோ அப்படி ஏதாவது சொன்னாளா? ஒண்ணுமே சொல்லல. அப்படியே மயக்கமா படுத்திருந்தா. நல்லா இருந்தா. ஏமா? ஒண்ணும் இல்லக்கா, நேத்து அந்த காயத்ரி அண்ணனை கடத்திட்டு போயிருக்கா. ஐயோ, அவரும் நீங்க இப்ப சொன்ன மாதிரி தான் டல்லா படுத்திருந்தாரு. இப்பதான் எழுப்பி குளிக்க அனுப்பியிருக்கேன். அந்த கேடு கெட்டவ எங்க இருக்காளா? கோட்டூர்புரம் பெருமாள் கோயில் ஒட்டின மாதிரி ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கலாம். சரி சரி, நம்ம மஞ்சுளா அம்மா கிட்ட அண்ணனை கூட்டிட்டு போ. சரிக்கா, நான் அப்புறம் பேசுறேன். இந்த பத்ரி எங்க போனான்னு தெரியலையே. ஹலோ மேடம், நான் தான். சொல்லுமா. கூட மாட ஒத்தாசைக்கு ஆள் இல்ல. பத்ரி எழுந்துட்டானா? விடிய காத்தால எழுந்திருச்சு வெளியே போனா. இன்னும் வரல. நீ போன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? பண்ணேன் மேடம், நாட் ரீச்சபிள்னு வருது. எங்கேயாவது சிக்னல் இல்லாத இடத்துல இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் எப்படியும் எனக்கு ஃபோன் பண்ணுவான். ஃபோன் எடுத்தா உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். சரியா? சரிங்க மேடம். அப்புறம் மேடம், பத்திரிக்கை நம்ம விஷயம் பத்தி எதுவும் சொல்லிக்க வேணாம். அவங்கிட்ட நம்ம விஷயம் பத்தி நான் எதுவும் டிஸ்கஷன் பண்ணதே இல்ல. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, நீ டாக்ஸி வச்சுக்கிட்டு மஞ்சுளா கிட்ட போ. என்ன ஏதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணு. சரியா? சரி. ஏன் பத்திரி நம்பர் கிடைக்க மாட்டேங்குதுங்கறா? டேய், காலையில இருந்து எங்கடா போன? ஏன் கட் பண்ணிட்டீங்க? ஏன் கட் பண்ணிட்டான்? அவனை எழுப்பு சொல்றேன். ஏன்? அடிச்சு எழுப்பு சொல்றேன். டேய், எந்திரி எந்திரி. டேய், எந்திரிடா. கண்ணை தொற. தொறங்கறல்ல. நல்லா தொற. தொறங்கடா. சர்ன்னு ஒரு கோடு போட்டுட்டா வேணாம் சார். அப்படின்னா இப்போ ஒரு ஃபோன் வரும். அவங்கள உடனே புறப்பட்டு இந்த அட்ரஸ் கொடுத்து வர சொல்லு. யாருங்க போன்ல? சொல்றேன், கொஞ்சம் சஸ்பென்ஸ்லயே இரு. ஃபோன் வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால நான் இங்க இருக்கேன்னு சொல்லணும். புரியுதா? புரியுது சார்.
ஏண்டா போனை எடுத்த, ஏன் அப்புறம் பேச மாட்டேங்கிற? கட் பண்ண. அது அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. என்னது ஆக்சிடென்டா? ஆமாம்மா, லைட்டா தாம்மா அடி. எங்க இருக்க இப்போ? அத சொல்லு முதல்ல. கோட்டூர்புரத்துல ஒரு ஃப்ரெண்டு வீட்ல இருக்கம்மா. அட்ரஸ் எனக்கு உடனே மெசேஜ் அனுப்புடா, நான் உடனே வரேன். சரிம்மா. யாருன்னு தெரியுதா? தெரியல. எனக்கும் உனக்கும் சண்டை மூட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாங்கல்ல ஒரு மாதர் சங்க தலைவி ஆமா. சாரதா, அவங்க மகன் இவன். கடிச்சிருட்டோம். என்னது கடிச்சிருட்டான்னு கேக்குறான். வேணாம், இவனை இப்பவே எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? எப்படியும் ரிசர்ச்க்கு நமக்கு ஒரு பாடி உயிரோட தேவையில்ல, அப்ப கடிச்சுக்கலாம். என்ன பத்ரி அப்படி பாக்குற? இல்ல, ஏதோ கடிங்கிறீங்க, ரிசர்ச்ங்கிறீங்களேன்னு பாக்குறேன். இங்க பாரு, இவ கிரியேச்சர்னு உனக்கு முன்னாடியே நல்லா தெரியும்ல? தெரியும். அவ கடிச்சா அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நீ பாத்திருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்ததில்ல. உங்க அம்மா இப்ப வருவாங்கல்ல, ஆமா. அவங்கள இவளை விட்டு கடிக்க சொல்றேன். சார் ப்ளீஸ் சார். இவ கடிச்ச பிறகு ஒரு நாள் உங்க அம்மாவை உன் கூட உட்கார வைக்கிறேன். உங்க அம்மா உன் கண்ணு எதிரில் வைரல் ஃபீவர் வந்து மஞ்சக்காமால வந்து சாவாங்கல்ல, அப்ப பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வா காயத்ரி. கட்ட ஊத்து. நீ உள்ள போய் உன் வேலையை பாரு. வணக்கம் மேடம். சார் நீங்களா? நானே தான். உங்க பையன் ஃபோன் பண்ண இடத்துக்கு பதறி அடிச்சு ஓடி வந்த உங்களை எங்க ஆளுங்க இப்படி கையை கட்டி கண்ணை கட்டி இப்படி கூட்டிட்டு வரும்போது என்கிட்ட வருவீங்கன்னு நீங்க எதிர்பார்க்கல? இல்ல, எதுக்காக இதெல்லாம்? அதே தான் என் கேள்வியும். எதுக்காக இதெல்லாம்? உங்களை தான் கேட்குறேன் மேடம். மாதர் சங்க தலைவியான நீங்க இப்படி டிடெக்டிவ் வேலையை ஏன் பண்ணீங்க? நான் என்ன டிடெக்டிவ் வேலை பண்ண? காயத்ரி, போய் அந்த ரூமை ஓபன் பண்ணி இவங்களுக்கு காட்டு. சரிங்க. ஏய், வாங்க. போங்க எல்லாரும். நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு என்கிட்ட உண்மையை சொல்லலைன்னா அவங்க எல்லாரையும் நீங்க இழக்க வேண்டியது வரும். சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அஞ்சல விஷயத்துல நீங்க எனக்கு உதவி பண்ண வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட டொனேஷன் கேட்டு வந்தப்ப என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இல்லீகல் விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் ரவுடி பசங்களை வச்சு காதும் காதுமா வச்சு முடிக்கிறேன்னு சொன்னீங்க. அதை நம்பி தானே நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கொடுத்தேன். பின்ன எதுக்கு காயத்ரி கிட்ட லத்திகாவை அனுப்பி பிரமிளா விஷயத்துல டிராமா ஆடினீங்க? எனக்கும் காயத்ரிக்கும் சண்டை மூட்டி விடுற மாதிரி லத்திகான்னு ஒரு பொண்ணு வரவே இல்லை. காயத்ரி தான் காசுக்காக நாடகம் ஆடுறான்னு ஏன் ஒரு கதையை கிரியேட் பண்ணீங்க? சொல்லுங்க. நீங்க உண்மையை சொல்லலைன்னா விபரீதமான முடிவுகளை சந்திக்க வேண்டியது வரும். நான்
மாதர் சங்க தலைவியா பொறுப்பேற்றதுல இருந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் பொம்பளைங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு தான் வரேன். அந்த மாதிரி சமயத்துலதான் லத்திகா ஒரு புகாரோட என்கிட்ட வந்தா. சொல்லுங்க, என்ன புகார் கொடுத்தா லத்திகா? அது காயத்ரி, இதோ வரேங்க. லத்திகாவை கூட்டிட்டு வா. வா வா. வழவழ கொழ கொழான்னு இழுக்காம நீ என்ன புகார் கொடுத்தியோ அதை பத்தி சொல்லு. சொல்லுன்னு சொல்றேன்ல. என் ஃப்ரெண்டு பிரமிளா ஆஃபீஸ்லேருந்து வெளியில் போறேன்னு போனவ திரும்ப வரவே இல்லை. 2 நாள் கழிச்சு அவ வீட்டுக்கு வந்தவ உடம்பு சரியில்லாம ஜுரம் வந்து இறந்துட்டான். அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் அஞ்சலா பொண்ணு அமுதாவுக்கு நடந்தப்ப நம்ம ஆஃபீஸில் தான் ஏதோ தப்பு நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேலை ரிசைன் பண்ணிட்டு போய் மாதர் சங்கத்தில் இந்த விஷயத்த சொன்னேன். போலீஸ்க்கு நாங்கள் நேரடியாக போகாம வெவ்வேறு ஆட்களை வச்சு விசாரிச்சு பார்த்தோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தா ஜுரமும் மஞ்சக்காமாலையும் வந்து செத்து போயிருக்காங்கன்னு தெரிஞ்சது. எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் மெடிசனும் இல்லாம ஒரு இயற்கையான மரணமா தான் தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு மட்டும் அது ஒரு கொலைன்னு பட்டுச்சு. மேடமும் நானும் டிஸ்கஸ் பண்ணோம். மேடம் டொனேஷன் கேட்குற மாதிரி உங்ககிட்ட வந்தாங்க. உங்களுக்காக இலீகல் வேலை பண்றேன்னு சொன்னாங்க. அதை ப்ரூவ் பண்றதுக்காக அஞ்சலா கிட்ட பேசி உங்க மேல கேஸ் கொடுக்க வச்சேன். கேஸை நான் உடைக்கிறதுக்கு பாடுபடுற மாதிரி அஞ்சலியை நான் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தேன், உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்கு. நான் உங்க கீப்பா இருக்க காயத்ரி மிரட்டி அது மூலமா உங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும்னு ட்ரை பண்ணேன். என்னைக்காச்சும் உண்மை தெரிஞ்சு உங்களால லத்திகாவுக்கு ஆபத்து எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவளுக்கு அல்சிமருங்கிற நோய் வந்து பழச மறந்தவ மாதிரி ஒரு டிராமாவை பிளே பண்ணோம். நாங்க எதிர்பார்த்த மாதிரியே காயத்ரி பிரச்சனைய மேடம் கிட்ட கொண்டு வந்தீங்க. அதெல்லாம் சரி, நான் அமுதாவையும் பிரமிளாவையும் கொலை பண்ண ஆயுதம் எதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அப்படின்னா பிரமிளாவோட சாவு கொலைதானா? எஸ். நீங்க தான் கொன்னீங்களா? இல்ல. என்ன? நான் தான் கொன்னேன். நீ உள்ள போ, நான் கூப்பிடுறேன். கத்தி இல்ல, ரத்தம் இல்ல, விஷயம் எதுவும் இல்ல. எந்த ஆதாரத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு புதுவித ஆயுதத்தால அவ செஞ்ச கொலை அது. என்னது அது? அவ கடிச்சாலே அந்த பல்கடி மூலமா ஒருவித பாய்சன் இறங்கிடும். எராடிகேஷன் ஆஃப் கிளாஸ்டீரியம்னு ஒரு வியாதி. அந்த வியாதி உடம்புல இருக்கிறவங்களுக்கு யுரேனியம் ஜாக்கெட் மூலமா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற சில பேருக்கு அந்த நோய் ஒத்துக்காம போச்சுன்னா முடியெல்லாம் கொட்டி போய் உடம்பெல்லாம் ரத்த நிறமா மாறி போய் விஷ ஜந்துவா மாறிடும். இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளிநாட்டுல இறந்து போன ஒரு தமிழ் பொண்ணுக்கு பிறந்த பொண்ணு தான் இந்த காயத்ரி. அவ கடிச்சாவே அந்த பல்கடி மூலமா ஒருவித பாய்சன் மனுஷன் உடம்புல இறங்கிடும். காயத்ரியோட உடம்புலயும் அந்த எராடிகேஷன் ரேடியேஷன் இருக்கு. காயத்ரியோட ஸ்டெம் செல்ல ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அது மூலமா
இப்படி ஒரு பொண்ணு நம்ம ஊர்ல இருக்கான்னு நான் எதேர்ச்சியா அங்க போகும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இறந்து போன பாடிகள்ல என்னென்ன மாதிரியான பாய்சன்லாம் இருந்திருக்கலாம்னு பல லேபுகள்ல வாங்கின ரிசர்ச் ரிப்போர்ட் நான் வீட்டில் வச்சிருக்கேன். அதுல லைட்டா இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா நான் இதை நம்பல. நீ மட்டும் இல்ல, யாருமே நம்ப முடியாத சயின்டிபிக் கொலாபரேட்டட் கிரிமினல் பிளான் இது. என்னோட மெகா திட்டமும் அதுவா தான் இருந்தது. பெரிய பெரிய பண முதலைகளுக்காக கூலிப்படை கொலைகள் செய்யற மொத்த கான்ட்ராக்டும் எனக்கு வரணுங்கிறது தான் என் ஆசை. எந்த மருத்துவ ஆராய்ச்சிக்கும் பிடிபடாத ஒரு புதுவித ரசாயன விஷம் மூலமா நான் அந்த கொலைகளை நடத்தி கொடுக்கணும். அதுக்கு தான் வெளிநாட்டுல இருந்து இந்த விஷ பாக்டீரியா பரவுற வித்தியாசமான பிளட் குரூப் ஒன்ன ஹையர் பண்ணி இப்ப கூட ஏன் இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? என்னோட அராஜக சாம்ராஜ்யம் இனிமே ஆரம்பிக்க போகுது. இதை தடுக்க நினைச்ச உங்க எல்லார் கதையும் இந்த நிமிஷத்துல அஸ்தமிக்க போகுது. ஹே காயத்ரி, எஸ், இவங்க 2 பேரையும் உள்ள கொண்டு போய் அடைச்சு வை. வாங்க வாங்க உள்ள. ஏய், வாங்க உள்ள. ஏன் இவ்ளோ கோபப்படுறீங்க? இதெல்லாம் மொழியிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும், இல்லனா நாம சந்தோஷமா இருக்க முடியாது. யாருன்னு போய் பாரு. கொடுத்த காசால வாங்கின இந்த துப்பாக்கி உன் உயிரையே எடுத்துருச்சு பாத்தியா? உங்கள மாதிரி அக்கிரமக்காரங்கெல்லாம் பூமிக்கே பாரம். நீங்க எல்லாம் உயிரோட இருக்கவே கூடாது.